ஸ்ரீவித்யோபாசனாசக்தம் ஸ்ரீவித்யாபீடபூஷணம் ஸ்ரீவித்யாபினவம் வந்தே ஸ்ரீகிருஷ்ணானந்த சத்குரு. குரு நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். அன்பிற்குரியவர்களே, சனாதன தர்மம் என்கின்ற தலைப்பிலே நாம் இன்றைக்கு வேத நெறி தழைத்து ஓங்க என்கின்ற தலைப்பிலே சிந்திக்க இருக்கிறோம். வேதம் என்று சொல்லுவது எழுதா கிளவி என்று தமிழிலே பேசப்படுகிறது. அது எழுதாமல் நம்முடைய ரிஷிகளால், நம்முடைய முன்னோர்களால் வழி வழியாக செவி வழியாக கேட்டு 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 எத்தனையோ கல்பக்கோடி காலமாக வந்து கொண்டே இருக்கிறது. சிவபெருமானுடைய பேரருளாலே, சிவபெருமானுடைய அருளாலே தோன்றிய இந்த வேதங்கள் நம்முடைய வாழ்வியல் பாதையை நமக்கு காட்டுகின்றன. ஞானசம்பந்த பெருமான் ஏன் அவதாரம் செய்தார் என்று சேக்கிழார் பெருமான் நமக்கு ஒரு தகவலை தருகிறார். ஞானசம்பந்த பெருமானுடைய அவதார நோக்கம் வேத நெறி தழைத்து ஓங்க, மிகு சைவத் துறை விளங்க, பூத பரம்பரை பொலிய, புனிதவாய் மலர்ந்து அழுத என்று சொல்லுகிறார் சேக்கிழார். வேத நெறி தழைத்து ஓங்க வேண்டும். வேத நெறி என்ன சொல்லுகிறது? வேதம் என்ன நமக்கு வழிகாட்டுகின்றது? ஏதோ ஒரு புரியாத மொழியிலே யாரோ ஒருவர் ஆலயங்களிலே சொல்லி கொண்டிருக்கிறார் என்பதோடு கூட நமக்கு அந்த புரிதல் இருக்கிறது. ஆனால் வேதம் என்று சொல்லக்கூடிய அந்த அற்புதமான பொக்கிஷம் இருக்கிறதே, அது நமக்கு வாழ்வியல் பாதையை மிகச்சரியாக காட்டுகிறது. ரிக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம், அதர்வண வேதம் என்று 4 வேதங்கள். இந்த ரிக்வேதம் சொல்லுகிறது, உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய அத்தனை ஜன்னல் கதவுகளையும் திறந்து வையுங்கள். பல்வேறு இடங்களிலே இருந்து அறிவு இங்கே வந்து நிரம்பட்டும் என்று சொல்கிறது. பல்வேறு இடங்களில் இருக்கக்கூடிய அறிவை தன்னுடையதாக ஏற்றுக்கொண்டு இந்த அறிவை பெருக்கிக் கொண்டு இந்த உலகத்திற்கு நாம் நன்மை செய்ய வேண்டும். இந்த அறிவினாலே நமக்கு என்ன பலன்? இந்த அறிவு எதற்காக நமக்கு வேண்டும்? இந்த அறிவை நாம் எதற்காக விருத்தி செய்ய வேண்டும் என்று கேட்டால், வள்ளுவரை கேட்டால் சொல்லுவார் அவர், அறிவினான் ஆகுவது உண்டோ பிரிதின் நோய் தன்னோய் போல் போற்றா கடை என்று சொல்வார். இந்த அறிவு எதற்காக வேண்டும் என்று சொன்னால், பிறருடைய துன்பத்தை தன்னுடைய துன்பமாக ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கு நாம் அந்த துன்பத்தை துடைக்கக்கூடிய மிகப்பெரிய உதவிகளை செய்ய வேண்டும். அவர்களுடைய துன்பத்தை துடைக்க குறைந்தபட்சம் நம்முடைய கை விரல்களாவது பயன்பட வேண்டும். ஆகையினாலே அறிவு நான் பெற்றிருக்கிறேன் என்று சொன்னால், நான் யாரையும் திரும்பி பார்க்காமல், யாரையும் மதிக்காமல், யார் பக்கமும் திரும்பாமல் நான் அறிவாளி என்கின்ற வகையிலேயே நடந்து கொண்டே செல்ல வேண்டும் என்பதான அர்த்தம் அல்ல அது. வேதம் நமக்கு அப்படி சொல்லித் தருகிறது. என்ன சொல்லித் தருகிறது என்றால், இந்த அறிவு நமக்கு இந்த உலகத்திற்கு நன்மையை செய்வதற்காக பயன்படட்டும் என்று சொல்கிறது. நமக்கு எல்லோருக்கும் தெரியும், தாமஸ் ஆல்வா எடிசன். அவர் முதலாக கருவி, பேச்சை பதிவு செய்யும் கருவி, டேப் ரெக்கார்டர் என்று போன தலைமுறையில் இருந்தவர்களுக்கு தெரியும், அந்த கருவியை கண்டுபிடிக்கிறார். அந்த கருவியை கண்டுபிடித்து அதிலே தனது குரலை பதிவு செய்கின்றார். அந்த குரலை பதிவு செய்துவிட்டு எல்லோருக்கும் போட்டு காட்டுகிறார். ஆச்சரியம்! அந்த காலத்திலே அது ஒரு மிகப்பெரிய அற்புதமாக இருக்கிறது. ஒருவருடைய குரல் ஏதோ ஒரு ஒலிநாடாவில் இருந்து வருகிறது என்று அவர்கள் ஆச்சரியப்படுகிறார்கள். ஆச்சரியப்பட்டு கைதட்டுகிறார்கள். அவர்களெல்லாம் கைதட்டி முடித்த பிறகு அவர் மிக அழகாக அமைதியாக எழுந்து சொன்னார், நீங்கள் என்னுடைய குரலை கேட்டு இங்கே கைகளை தட்டினீர்கள், கரவொலி எழுப்பினீர்கள், ஆனால் நான் என்ன பேசினேன் என்பதை கவனித்தீர்களா என்று கேட்டார்கள். நாங்கள் குரலில் ஆச்சரியத்திலே மயங்கி போயிருந்தோம், நீங்கள் பேசியதை கேட்கவில்லை என்று சொன்ன உடனே அவர் மிக அழகாக சொன்னார், ஓ அக்னி தேவனே, இருளை கிழித்து இந்த உலகத்திற்கு ஒளியை தருகிறாய். ஒளிய வெள்ளமாக இருக்கக்கூடிய நீ ஒரு மகனுக்கு தந்தை எப்படி உதவி செய்வாரோ அதுபோல எனக்கு உதவி செய்வாயாக என்று சொல்லக்கூடிய, பிரார்த்தனை செய்யக்கூடிய ரிக்வேதத்தினுடைய, இந்து சமயத்தின் ரிக்வேதத்தினுடைய மந்திரத்தை தான் நான் இதிலே பதிவு செய்திருக்கிறேன் என்று சொன்னார். எல்லோரும் பிறகு எழுந்து நின்று கைதட்டினார்கள் என்று வரலாற்று பதிவு செய்கிறது. யோசித்து பார்க்கிறோம், இந்த வேதம் எப்படியெல்லாம் நமக்கு வழிகாட்டுகிறது, வாழ்வியல் முறை எப்படி சொல்லுகிறது, யஜுர்வேதம் என்ன சொல்லுகிறது? நீங்கள் உங்களுடைய கடமைகளை செய்யுங்கள், நீங்கள் சமுதாயத்தோடு அன்பாக இருங்கள், நீங்கள் மனிதர்களை தாண்டி விலங்குகளோடும் பறவைகளோடும், ஏன் இன்னும் சொல்லப்போனால் செடி கொடிகளோடும் கூட நீங்கள் அன்பாக இருங்கள், இந்த மரங்களை எல்லாம் நேசியுங்கள். அப்படி
இந்த பிரபஞ்சத்தை நேசிப்பது எப்படி? இன்றைக்கு அறிவியல் வளர்ந்து விட்டது என்று நாம் அப்படியே பல விஷயங்களை பிரமித்து போய் பார்க்கிறோம். ஆனால் அறிவியல் வளர, வளர, வளர என்ன நடந்திருக்கிறது என்று கேட்டால், மனிதன் தனக்குள்ளாக சுருங்கி போய் நிற்கிறான். ஒரு 15 ஆண்டுகளுக்கு முன்னால் கூட, 10 ஆண்டுகளுக்கு முன்னால் கூட யாராவது சாலை ஓரத்திலே விழுந்து விட்டார்கள் என்று சொன்னால், வேகமாக ஓடிப்போய் ஒருவர் சோடா வாங்கி வருவார். வேகமாக ஒருவர் தன்னிடத்திலே இருக்கக்கூடிய ஒரு நோட்டு அல்லது அட்டை பக்கத்திலே இருந்து எடுத்து முகத்திலே வீசி விடுவார். எல்லோரும் ஒதுங்கி நில்லுங்கள் என்று சொல்லுவார்கள். அவர்களுக்கு முகத்திலே தண்ணீரை தெளித்து என்ன வேண்டும் என்று கேட்பார்கள். இதெல்லாம் நடந்தது ஒரு காலத்திலே. ஆனால் இன்றைக்கு யாராவது விழுந்து விட்டார்கள் என்று சொன்னால், உடனடியாக என்ன நடக்கிறது? தன் கையில் இருக்கக்கூடிய ஃபோனை எடுத்துக்கொண்டு, அந்த இடத்திலே லைவாக அதை போட்டு இது ஒருத்தர் விழுந்து விட்டார், ஒருத்தர் கீழே கிடக்கிறார், இப்படி இருக்கிறார் என்று அதை காட்டக்கூடிய அளவிற்கு நாம் மாறிப் போயிருக்கிறோம். இது அல்ல சமுதாய அக்கறை, இது அல்ல அன்பு, இது அல்ல இந்த தேசத்தின் மேலே அல்லது இந்த பிரபஞ்சத்தின் மேலே அல்லது இந்த மனித குலத்தின் மேலே, உயிர் குலத்தின் மேலே வைத்திருக்கிற பாசம். நமக்கு வேதம் என்ன சொல்லி தந்திருக்கிறது என்று கேட்டால், எல்லோரிடத்திலும் அன்பாக இருங்கள், எல்லோரிடத்திலும் பிரியமாக இருங்கள், எல்லோரையும் நேசிங்கள், உயிர்குலங்களை நேசிப்பதற்கு நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள். அப்படி உயிர்குலங்களை நேசிப்பதற்கான அந்த அற்புதத்தை நமக்கு பல மகரிஷிகள் பல உதாரணங்கள் மூலமாக மிக அற்புதமாக சொல்லி தந்ததை எல்லாம் அது பதிவு செய்து வந்திருக்கிறது. காலம் காலமாக அதில் இருந்து பல விஷயங்களை எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். அந்த வாழ்வியல் முறையை தாண்டி அறிவியல் அதற்குள்ளே இருக்கிறது, கணிதம் அதற்குள்ளே இருக்கிறது. ஏன் இன்னும் சொல்லப்போனால் ஆகாய விமானம் செய்வது எப்படி என்று வேதத்திலே இருந்து சந்திரகுப்த மௌரியர் எடுத்தார் என்று வரலாற்று குறிப்பு இருக்கிறது. அப்படி இயற்பியலாக இருக்கட்டும், இயந்திரவியலாக இருக்கட்டும், எல்லா விஷயங்களையும் அதிலே நமக்கு முன்னோர்கள் பெரியோர்கள் பதிவு செய்து வைத்திருக்கிறார்கள். சாமவேதம் என்பது இசையினாலே இறைவனை பாடுவது, இறைவனை போற்றுவது, இறைவனை துதிப்பது. மிக அழகாக அப்பர் பெருமான் பாடி பரவுகிற பொழுது சொல்வார், சங்கரன் சாமவேதியன் என்று சொல்வார். அவன் சாமவேதத்தை ஓதிக்கொண்டிருக்கிறவனாக இருக்கிறான் என்று சொல்வார். அது இசையோடு கூட இறைவனுக்கான செய்திகளை நமக்கு தருகிறது. அதர்வண வேதம் இன்றைக்கு நாம் வியந்து நிற்கக்கூடிய பல்வேறு நோய்களுக்கான மருந்தை தரக்கூடிய ஆயுர்வேதம், சித்த மருத்துவம், இவற்றையெல்லாம் அதர்வண வேதம் நமக்கு சொல்லித் தருகிறது. இப்படி மருத்துவ முறையாக இருக்கட்டும், கணிதமாக இருக்கட்டும், இவற்றையெல்லாம் நம்முடைய பெரியவர்கள் வேதத்தின் வழியாக பதிவு செய்து தந்திருக்கிறார்கள். அது ஒரு மொழியிலே இருப்பதாலே நாம் என்ன செய்கிறோம்? அதனை ஏற்க மறுக்கிறோம் அல்லது புரிந்து கொள்ள மறுக்கிறோம் என்று கூட நாம் சொல்லலாம். அதற்குள்ளாக என்ன இருக்கிறது? அதற்குள்ளே என்ன சொல்லி வைத்திருக்கிறார்கள்? அதை முதலிலே காதுகளை திறந்து கேட்கத் தொடங்கினால் கூட போதும். அப்படி கேட்டாலே அதிலே உள்ள பல பொக்கிஷங்களை, பல விஷயங்களை, பல அபூர்வங்களை நாம் மிகச்சிறப்பான வகையிலே பெற்றுக்கொள்ளவும் ஏற்றுக்கொள்ளவும் முடியும். அந்த தன்மையைத்தான் நம்முடைய பெரியவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னார்கள். இதிலே இருப்பதையெல்லாம் எடுத்துக்கொள்ளுங்கள். இதை ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்னால் எடுத்துக்கொண்டால் தமிழ்நாட்டிலே எல்லா தரப்பினருக்கும் தமிழும் தெரியும், சமஸ்கிருதமும் தெரியும். அந்த சமஸ்கிருத மொழியிலே தான் தொழில் செய்பவர்கள் தங்களுக்கான விஷயங்களை உள்ள ஸ்லோகங்களை எல்லாம் எடுத்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு குறிப்பாக சொல்லப்போனால் ஆலயங்களை உருவாக்கக்கூடிய சிற்பிகள், அவர்கள் அந்த சிற்ப சாஸ்திரத்தை பல தலைமுறைகளாக தொடர்ந்து அதை கற்று 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 அதில் என்ன இருக்கிறது, என்ன சொல்லி இருக்கிறது என்பதையெல்லாம் தெரிந்து கொண்டு அதன் மூலமாக இன்றைக்கு நாம் வியக்கக்கூடிய பிரம்மாண்டமான ஆலயங்கள், அழகு சொரிந்த ஆலயங்கள், அற்புதம் நிறைந்த ஆலயங்கள், இதை இன்றைக்கு இப்படி ஒரு மனிதன் கரங்களாலே செய்திருக்கிறானா என்று வியந்து பார்க்கக்கூடிய அழகான சிற்பங்கள், அதிலே காதிலே ஒரு புறம் ஒரு குச்சியை நுழைத்தால் மறுபுறம் வெளியே வரக்கூடிய அளவிற்கான நுணுக்கங்கள், ஒரு சிங்கத்தின் வாய்க்குள்ளாக உள்ளே ஒரு உலக உருண்டை போல உருண்டையை வைத்திருக்கிற தன்மைகள், இப்படி இவற்றையெல்லாம் கூட அவர்கள் அந்த சொல்லியிருக்கக்கூடிய அந்த ஸ்லோகங்கள் மூலமாக, சாஸ்திரங்கள் மூலமாக அதிலே இருந்து கற்றுக்கொண்டு எடுத்துக்கொண்டு வந்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய பொக்கிஷம் வாய்ந்த அந்த வேதம் நமக்கு இந்த தேசத்திலே மிக அருமையான வகையிலே பரவி இருந்த காலமாக அந்த காலங்கள் இருந்தது. இன்றைக்கும் நாம் விழிப்போடு பார்க்கிறோம். பல வெளிநாட்டவர்கள், பல பெரியவர்கள், இங்கே ஜெர்மானியர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் எல்லாம், ரஷ்ய நாட்டுக்காரர்கள் எல்லாம் வியந்து இந்த வேதத்திலே என்ன பொக்கிஷம் இருக்கிறது என்று பார்க்கிறார்கள்.
ஆனால் நாம் தான் அந்த பொக்கிஷத்தை அப்படியே மூடி வைத்திருக்கிறோம். வேதத்திலே என்ன சொல்லியிருக்கிறது? எப்படி வழிபாடு செய்ய வேண்டும் என்று சொல்லியிருக்கிறது? இன்றைக்கு வழிபாட்டினுடைய முறையே மாறி போய்விட்டது. வெற்றுச் சடங்குகளை கையிலே பிடித்து கொண்டு நாம் நிற்கின்றோம். கூட்டத்திற்குள்ளே வேகமாக போய் அந்த சன்னிதானத்திலே நின்று கன்னத்திலே கையை வைத்து தட்டி கொண்டு அங்கே ஒரு தேங்காய் பழத்தை கொடுத்து அதை உடைத்து கொண்டு வேகமாக வெளியிலே வந்து விட்டால் போதும் என்ற முறையிலே நாம் நம்முடைய வழிபாட்டை மாற்றி வைத்திருக்கிறோம் பரபரப்பான சூழ்நிலையிலே. ஆனால் வேதம் சொன்ன வழிக்கே வழிபட நெஞ்சு உண்டு என்று சொல்லுகிறார் அபிராம பட்டர். வேதம் சொன்ன வழிக்கே வழிபட நெஞ்சு உண்டு. எனக்கு என்ன வழி என்று கேட்டால், வேதம் என்ன சொல்லி இருக்கிறதோ அதன் வழியாக ஆகமம் சொன்னபடி, வேதம் சொன்னபடி, சாஸ்திரம் சொன்னபடி நான் இந்த வழிபாட்டை செய்கிறேன். இப்படித்தான் அபிஷேகம் பண்ண வேண்டும், இப்படித்தான் அலங்காரம் பண்ண வேண்டும், இப்படித்தான் அர்ச்சனை செய்ய வேண்டும், இப்படித்தான் பொருள்களை எடுத்துக்கொள்ள வேண்டும், இப்படித்தான் பூவை சார்த்த வேண்டும் என்றெல்லாம் நமக்கு ஒழுங்குபடுத்தி கொடுத்து, முறைப்படுத்தி கொடுத்து மிக அழகாக தந்திருக்கக்கூடிய அற்புதம் இருக்கிறதே, இவற்றையெல்லாம் நாம் புரிந்து கொண்டு தெரிந்து கொண்டு நம்முடைய வழிபாட்டை செய்தோம் என்று சொன்னால், அந்த வழிபாட்டில் இருக்கக்கூடிய ஆனந்தம் இருக்கிறதே, இந்த பரபரப்பை கடந்து அந்த ஆனந்தம் மிகப்பெரிய அளவிலே நிலை பெற்றிருக்கும். அந்த பாதையை நோக்கி நாம் பயணப்பட வேண்டும். அந்த பாதையிலே என்ன இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அதற்கு நாம் பல்வேறு மொழிகளை கற்றுக்கொள்ளவும், தடையின்றி பல்வேறு மொழிகளில் இருக்கக்கூடிய அற்புதத்தை தெரிந்து கொள்ளவும் கூட நாம் நிச்சயமாக முயற்சி செய்ய வேண்டும். அப்படி செய்யக்கூடிய முயற்சி நமக்கு என்ன பலனை தரும் என்று கேட்டால், நாம் மனிதர்களாக வாழ்கிற பொழுது மகிழ்ச்சியாக, ஆனந்தமாக, இன்பமாக, இனிமையாக, சந்தோஷமாக எப்படி வாழலாம் என்பதற்கான வழிவகைகளை சொல்லி தந்திருக்கிற அவற்றை நமக்கு தமிழிலேயும் தமிழ் செய்த மாறன் என்று 4000 திவ்ய பிரபந்தமாகவும், அதே போல தேவாரம், திருவாசகம் என்று சொல்லக்கூடிய 12 திருமுறை மூலமாகவும் பெரியவர்கள் தந்தருளி இருக்கிறார்கள். கம்பர் இன்றைக்கு செய்திருக்கக்கூடிய அற்புதமான கம்ப ராமாயணம், வால்மீகி செய்த அருமையான அந்த ராம காவியத்திலிருந்து நமக்கு வந்திருக்கிறது. மூல நூல்களையெல்லாம் அவர்கள் கற்றதினாலே, மூல நூல்களை எல்லாம் தெரிந்து கொண்டதினாலே அவர்கள் நமக்கு தந்திருக்கிற பொக்கிஷங்கள் இவ்வாறு தித்திக்கின்றன என்று சொன்னால், மூலத்திலே இருக்கக்கூடிய தித்திப்பையும் நாம் அறிந்து கொள்ள வேண்டாமா? வேதம் நான்கினும் மெய்ப்பொருளாவது நாதன் நாமம் நமசிவாயவே என்று ஞானசம்பந்த பெருமான் பாடி பரவுகிறார். அப்போ 4 வேதங்களுடைய மெய்ப்பொருளை அவர் உணர்ந்ததினாலே நமக்கு அந்த நமசிவாய மந்திரத்தினுடைய பெருமையை எடுத்து சொல்லுகிறார். ஆம், நாம் நிச்சயமாக அந்த பாதையிலே பயணப்பட வேண்டும். அது என்ன பாதை? நாம் நம்முடைய சமயம் சொல்லி இருக்கக்கூடிய அற்புதமான பொக்கிஷமாகிய வேதத்தையும் உணர்வதற்கான அந்த புதிய பாதையை, புதிய தடத்தை, அந்த தடத்திலே செல்லக்கூடிய ஒரு நல்ல தலைமுறையை உருவாக்க வேண்டும். உருவாக்குவோம். நல்லதே நடக்கும். நன்றி.